ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிதமான சூட்டில் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலையோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இதை அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஸ்டாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் குழம்பு பண்ணலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே இதில் நான் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை 1 நிமிஷம் எண்ணெயிலே வேக விடுங்க. இப்போ நாம் புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொடி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. குழந்தைங்க எப்போவுமே சாப்பிடும் போது கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் நல்லது.
நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.